மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பிறப்பு முதல் இறப்பு வர துன்பங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லாததுனால பணத்தை காரணமாக வச்சு 100 பிரச்சனை இருக்கும். அதுவே பணக்காரனுக்கு பணத்தை தவிர மற்ற எல்லாருமே பிரச்சனையாக தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க நம்ம கற்றுக்கிட்டோம்னா துன்பத்தோட நிழல் கூட நம்ம மேலே பட முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கதையை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாமா? புத்தர் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் புத்தரோட தலைமையில் செயல்பட்டு வந்த ஒரு புத்த கோவில் இருந்தது. அங்கு ஏராளமான சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள் அனைவருக்குமே புத்த துறவிக்கான மனப்பக்குவத்தை அடைவதற்கான பயிற்சியும் பாடங்களும் கல்வியறிவும் கொடுக்கப்படும். இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு சீடர்கள் அனைவருமே மக்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கவும் மக்களோட முன்னேற்றத்துக்காக சேவை செய்ய நாடு முழுவதும் பிரித்து அனுப்பப்படுவாங்க. அப்படி ஒரு தருணம் இப்போது வந்தது. சரியாக 100 சீடர்கள் புத்த துறவிக்கான தங்களோட பயிற்சியை வெற்றிகரமாக முடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பப்பட்டாங்க. ஒரே ஒரு துறவிக்கு மட்டும் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அறிவிக்கப்படவே இல்லை. உடனே அந்த புதிய துறவி குழப்பம் அடைஞ்சார். அது எப்படி 100 பேரில் 99 பேருக்கு எங்கே போகணும்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க, நம்ம ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலையேன்னு. உடனே அந்த புதிய துறவி நேரடியாக போய் புத்தரை சந்தித்தார். புதிய துறவி புத்தரை பார்த்து, குருவே, நான் எங்கே செல்லட்டும் அப்படின்னு கேட்டார். உடனே புத்தர் கொஞ்சம் சிரித்தபடியே, நீ செல்ல வேண்டிய இடத்தை நீயே தெரிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த புதிய துறவி ஒரு இடத்தோட பேரை சொன்னார். அந்த இடத்தோட பேரை புத்தர் கேட்டதும், அந்த பகுதிக்கா, அங்கேயே நீ போக போகிற? அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே பக்தியோ தியான உணர்வோ கடவுள் நம்பிக்கையோ இப்படி எதுவுமே கொஞ்சம் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எல்லாருமே மிகவும் மோசமானவங்க. எப்போதுமே சண்டை போடுற ஒரு மனப்பக்குவத்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ அங்கே போகணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டார். உடனே புதிய துறவி, ஆமாம் குருவே என்று பதிலளித்தார். அந்த புதிய துறவியோட மன உறுதியை சோதிக்க நினைத்த புத்தர், அப்படியானாலும் சரி, நான் உன்னிடம் 3 கேள்வி கேட்குறேன். அந்த 3 கேள்விக்கும் நீ சரியாக பதில் சொல்லிட்டேன்னா நீ அந்த இடத்துக்கு செல்ல நான் அனுமதிக்கிறேன். ஒருவேளை நீ தப்பாக பதில் சொல்லிட்டேன்னா நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீ போகணும்னு சொன்னார் புத்தர். உடனே அந்த புதிய துறவியும் அதற்கு சரின்னு ஒத்துக்கிட்டார். புத்தரோட முதல் கேள்வி, நீ அந்த இடத்துக்கு போனதும் அங்கே உள்ளவங்க உன்னை வரவேற்புக்கு பதிலாக அவமானப்படுத்தினால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். உடனே புத்த துறவி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன காரணம்னா அவங்க என்னை அடிக்கலை, துன்புறுத்தலை, வெறுமனை வாயால் திட்டுவதோடு நிறுத்தி கொண்டாங்கன்னு நான் அந்த மக்களுக்கு நன்றி சொல்வேன்னு சொன்னார். ஓ, அப்படியே சொல்கிற அப்படின்னு புத்தர் தன்னுடைய 2வது கேள்வியை கேட்டார். ஒருவேளை அந்த கிராமத்து மக்கள் உன்னை திட்டாமல் அடித்து உதைத்தால் நீ என்ன செய்வேன்னு கேட்டார். புதிய துறவி உடனே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா நல்ல வேளை அவங்க என்னை அடிப்பதோடு நிறுத்தி கொண்டாங்க, நல்லவங்களாக போய் தான் அந்த மக்கள் என்னை கொல்லாமல் விட்டாங்க என்று நான் ஆனந்தம் கொள்வேன்னு சொன்னார் புதிய துறவி. புத்தர் தன்னோட 3வது கேள்வியை கேட்டார் கொஞ்சம் சிரித்தபடியே. ஒருவேளை அந்த மக்கள் உன்னை கொன்று விட்டால் நீ என்ன செய்வேன்னு கேட்டார். உடனே புதிய துறவி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆஹா குருவே, நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து எனக்கு மொத்தமாக விடுதலை தந்து விட்டார்கள். இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று பதிலளித்தார் புதிய துறவி. இதை கேட்ட புத்தர் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைந்தார். சிரிச்சுக்கிட்டே, தேறிவிட்டாய், நீ நன்றாக தேறிவிட்டாய். நீ விரும்பும் இடம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நீ எங்கே சென்றாலும் உன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது. நீ எப்போதுமே ஆனந்தமாக இருக்க பக்குவப்பட்டு விட்டாய். நீ போய் வா என்று வாழ்த்து விடை கொடுத்தார் புத்தர். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட நம்ம தொட முடியாது. பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படுவதை விட, பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுவதை விட பிரச்சனையை சமாளிப்பது தான் புத்திசாலித்தனம்.